இப்போ நம்ம வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். என்னென்ன எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கடாய் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போது கடுகு போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டதுக்கு அப்புறமே நம்ம பின்னாடி கருவேப்பிலையும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உடனே போட்டால் வெங்காயம் வதங்க வேணாமா, வெந்து வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எப்போ எந்த குழம்பு பண்ணாலும் இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இது கூடயே மஞ்சள் தூள் உப்பு போட்டுடுவோம். மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு வதக்கிடலாம். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இப்போது 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் எல்லாத்துலேயும் வந்துட்டு தக்காளியெல்லாம் அரைச்சி போடுறோன்னா பசங்க வந்துட்டு எடுத்து வைக்க மாட்டாங்க. அதே போல் நமக்கு கிரேவியும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இப்போ பெரியவங்களே கூட நமக்கு கருவேப்பிலை இந்த தக்காளி இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. அவங்க கண்ணுலெல்லாம் மாட்டாமல் இருக்கிற தக்காளி மொத்தமாக நம்ம அரைச்சி போட்டோம்னா கிரேவியும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்போட திக்னஸும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், மூடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா. இதில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ 1 ஸ்பூன். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி புளியை கரைச்சி அது மிக்ஸி ஜாரில் தக்காளி வச்சுருந்தோம் அரைச்சல் இல்லையா, அதை கழுவி அப்படியே ஊற்றுறோம். நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காய் இது கூடவே நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சலசல நல்லா கொதித்து வரட்டும். இதில் உப்பு காரம் புளி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கொதித்து வரட்டும். முன்னாடியே சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கேன். மூடி வச்சு பார்ப்போம். நம்ம மாங்காவை நறுக்கி வச்சுட்டு பேலன்ஸ் மாங்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு என் பசங்களுக்கு மாங்காவை நல்லா அரிஞ்சு இப்படி பீஸ் போட்டு வச்சுருக்கேன்ல, இதில் உப்பு மிளகா தடவி கொடுக்க போகிறேன். சால்ட், மிளகாத்தூள், எப்படி இருக்கு மாங்காய்? நல்லா இருக்கா அண்ணா? கொஞ்சம் கூட இருக்கு, நல்லா இருக்கா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாங்காய்லாம் வெந்திருக்கு.
மாங்காய் வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதுவும் நல்லா கரையாமல் வந்திருக்கு. கருவாடும் நல்லா கரையாமல் பீஸ் பீஸாக வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.